இதுக்கெல்லாம் காரணம் ராகுல். அவர் என்ன பண்ணார், எரியிற நெருப்பில் எண்ணெயை எடுத்து ஊற்றி பேரலில் ஊற்றிட்டார். யூ கான்ட் என்டர் தமிழ்நாடு, யூ நெவர் எவர் ரூல் ஆஃப் தமிழ்நாடு. இதெல்லாம் ஏற்றி விட்டுனா அவங்களுக்கு பாயில் ஆகிட்டான். என்னடா தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது, நம்ம உள்ளே நுழைய முடியாதுங்கிறான், ஆட்சி செய்ய முடியாதுங்க. நேஷனல் பார்ட்டி லீடர் உன்னால் எங்கே ஒன்றா ஜெயிக்க முடியும், தமிழ்நாட்டுக்குள்ளே கால் வைக்க முடியாதுன்னா கண்டிப்பாக எப்படி இருக்கும்? அது நியாயமானதாங்கல்ல. ராகுல் பேசுனது திமுக ஃபயர் ஆயிடுச்சு போல. ஆமாம், இப்போ பிரச்சனை என்னன்னா தான் சொன்னேன், ஏற்கனவே பல இடத்துல சொன்னதான், திமுக வீழ்த்துவது தான் பிரதான நோக்கம். பாஜக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் அவங்களோட ரொம்ப காலத்து ஆசைகள் எல்லாம் நிறைவேறிச்சு. ராமர் கோயில் கட்டியாச்சு, ஜம்மு காஷ்மீருக்கு இருக்கிற இந்த சிறப்பு திட்டத்தை ரத்து பண்ணியாச்சு. ஆனால் அந்த சிஏ எல்லாம் கொண்டு வந்துடுவோம்னு வச்சுங்க. ஆனால் திமுகன்ற ஒரு கட்சி இந்தியா முழுமைக்கும் இப்படி நமக்கு எதிராக ஒரு பெரிய எதிர்ப்பலையை கட்டி எழுப்புகிறது. அனைத்து மாநில முதலமைச்சர் கூட்டத்தை கூட்டுது. அப்புறம் ஒரு முன்னாள் நீதிபதி தலைமையில் மத்திய மாநில உறவுகளை மேம்படுத்துவது கமிட்டி போடுறாங்க. என்ன நம்ம எவ்வளோ அடி அடிக்கிறோம், ஓட வைக்கிறோம், மந்திரிகளை பிடிக்கிறோம், மந்திரி தம்பி அடிக்கிறோம், மந்திரி பையன் அடிக்கிறோம், அசர மாட்டார ஸ்டாலின் என்ற கோபம் இருக்குல்ல. இது என்னென்னா பாஜக இன்னும் வேகப்படுத்தும், இன்னும் ஓங்கி அடிக்கும். திமுகவுடைய முதல் குடும்பத்தை கூட கை வைப்பதற்கு பாஜக தயாராகி வருகிறது. ஸோ அதுதான் அதிமுக ப்ரெஷர் பண்ணும். சார் நீங்கள் சும்மா பண்ணாதீங்க, மெயின் சுவிட்சில் கை வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் நான் எல்லாரும் ஏன் பயப்படுறோம், பத்திரிகையாளர் ஏன் பயப்படுறோம்? பாஜக மீது பெரிய வன்மம்லாம் இல்லை. மற்ற மாநிலங்கள் பாஜக செய்கிற செயல் தமிழ்நாட்டுக்குள் வந்தால் பெரிய சிக்கல் வெடிக்கும்.